கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 20:13 இப்படியா சொல்லுகிறது. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் நீ கேட்டு போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். பிரியமானவர்களே, ஈசாக்கு முதிர் வயதானதினாலே தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பிள்ளைகளிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஏசாவை அழைத்து சொல்லும் பொழுது தன் தாயாகிய ரபேக்காள் அதை கேட்டு, தேவனுடைய சித்தம் இளைய மகனாகிய யாக்கோபை அல்லவா ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபை அழைத்து அவனுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். நீ போய் நம்முடைய ஆட்டு மந்தையில ஒரு வெள்ளாட்டை கொண்டு வா, அதை உன் தகப்பனுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை நான் சமைத்து தருகிறேன், நீ அதை உன் தகப்பன் இடத்தில் கொடுத்து உன் சகோதரனாகிய ஏசாவுடைய சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது அதற்கு யாக்கோபு சொல்லுவான், அப்படியானால் ஒருவேளை இது ஏசாவல்ல என்று கண்டு என் தகப்பன் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக எனக்கு சாபத்தை கொடுத்தால் நான் என்ன செய்வேன் என்று கேட்கும் பொழுது அவன் தாய் சொல்லுகிறார், மகனே, நீ என் சொல்லை மாத்திரம் கேள், உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான பிரியமானவர்களே, ஈசாக்கு ஆசீர்வதிக்கும்படி ஏசாவின் இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இங்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு நிறைவேறும்படி தன் தாய் அல்ல, அது தேவனே முன்குறித்திருக்கிறார். அப்படியாகவே ஒரு ஆட்டை கொண்டு வரும் பொழுது அதை அடித்து தோல் உரித்து அதை ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து அதை யாக்கோபின் இடத்திலே கொடுத்து ஏசாவின் வஸ்திரங்களை தரித்து ரோமமில்லாத அவன் இடங்களின் ஆட்டு தோள்களை பொகிர்த்து ஈசாக்கின் இடத்துக்கு அனுப்பினாள். ஆனால் ஈசாக்கு கேட்கிறான், இது சத்தம் யாக்கோபின் சத்தமாய் இருக்கிறதே, அவனை கிட்டே வர சொல்லி அவன் கைகளை தடவி பார்க்கும் பொழுது அந்த ஆடு தோலினுடைய முடிகள் அதிகமா இருக்கும் பொழுது இது என் மகனாகிய ஏசாதான், ரோமம் மிகுதியாய் இருக்கிறது என்று ஈசாக்கு கண்டு கொள்ளுகிறார். அவனை கிட்ட வர சொல்லி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்வது இது என் மகனாகிய ஏசாவுடைய வஸ்திரத்தின் வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனை என்று கண்டு அவனை, மகனே, தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமிகளையும் திராட்சை ரசத்தையும் மிகுதியாய் தந்தருளி அநேகருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்தரித்துக் கொள்வாய் என்று ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஈசாக்கு யாக்கோபை தடவி பார்க்கும் பொழுது அவன் ரோமமில்லாத இடங்களில் ஆட்டு தோல் இருந்தது. இன்றைக்கு நீயும் நானும் சபிக்கப்பட்ட அந்த மண்ணுலகில் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த இயேசு மகாராஜா உனக்காகவும் எனக்காகவும் சர்வ அங்க தகன பலியாயிருக்கிறார். அவர் தோல் உரிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அன்றைக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஆடு பலியானது. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்திர தேவ ஆட்டுக்குட்டியாய் பலியாயிருக்கிறார். அந்த ரெபேக்காள் என்பது திருச்சபை. திருச்சபையில சத்தியத்தை போதிக்கிற திருச்சபையில இருக்கிற நீ அந்த திருச்சபையின் உபதேசங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்திய வழிகளிலும் நீ நடக்கும் பொழுது பிதாவாகிய தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை காண்கிறவர் உனக்குள் இருக்கிற இயேசுவை காண்பார், உனக்குள் இருக்கிற இயேசுடைய நீதியின் வஸ்திரத்தை காண்பார். கர்த்தர் நம்முடைய வஸ்திரத்திலே கவனமாய் இருக்கிறார். அந்நிய சத்தத்துக்கு நம்ம முற்பிதாக்கள் செவி கொடுத்து நிறுவனைகளாய் ஆகும் பொழுது என் தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை கொடுத்து ஆதரித்தார். பிரியமானவர்களே, வஸ்திரத்துல கரைபடாதபடி பிழையில்லாதபடி இதை மகிமையுள்ள ஒரு வஸ்திரமாய் காத்துக்கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கள். அதனாலதான் உபாகமத்துல நம்ம 2 இடங்கள்ல பார்க்கிறோம். 40 ஆண்டுகளாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவருடைய பாதரட்சிகள் தேய்ந்து போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, அவர்கள் கண்கள் மங்களாகவும் இல்லை, அவர்கள் தோள்களின் பலன் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் நடத்துவாரானால் அப்படிதான் குறைவின்றி பலவீனமின்றி நிறைவுள்ளவராய், அது பாலைவனமே இருந்தாலும் அது வனாந்தரமே இருந்தாலும் அது தண்ணீர் தடாகமாய் இருக்கிற இடமாய் மாற்றி உன்னை செழிப்பான தேசமாய் கர்த்தர் நடத்துவார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வஸ்திரத்தை உரிந்து கொள்ளும்படி பிசாசனவன் அநேக தந்திரங்களை செய்வான். அதை நீங்கள் கவனமாய் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஜீவனை தந்து இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தையும் இந்த நீதியின் வஸ்திரத்தையும் இந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த தாயாகிய ரெபேக்காளின் பேச்சை கேட்போம், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். சத்தியம் என்கிற சபையினுடைய வார்த்தைகளை கேட்போம், தேவனால் ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.